வெல்கம் டு டாக்டர் மைக்லீஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் தெரப்பியூட்டிக் மியூசிக் இன் டீடைல் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சென்ற பதிவில் பார்த்தோம், வகுப்பறையில் பாடங்களை படிப்பதற்கு முன்பு ஒரு 15-16 நிமிஷம் இல்லை அட் மோஸ்ட் 20 நிமிஷம் போல இசையை கேட்டுட்டு அதுக்கப்புறம் வகுப்பறையில் ஆசிரியர் பாடம் நடத்தும் பொழுது அந்த பாடங்கள் தெளிவாகவும் செம்மையாகவும் சிறப்பாகவும் மனதில் இருத்தி கொள்ள முடிந்தது. யூ கேன் ஏபிள் டு கிராஸ்ப் தி லெசன்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னோம். இதனோட இந்த அடிப்படையில் மேலே எழுந்தது தான் மியூசிக் டு என்ஹான்ஸ் தி கான்சன்ட்ரேஷன் அண்ட் மெமரி. மியூசிக் டு கான்சன்ட்ரேஷன், அதாவது ஒருமுகப்படுத்தி ஒரு பாடங்களை படிக்கிறதுக்கும் அதுக்கப்புறம் அதன் மூலம் நினைவாற்றலை பெருக்கிக் கொள்வதற்கும் இசை ஒரு நல்ல பயனுள்ள உறுதுணையாக இருக்கும் அப்படின்றத அந்த அடிப்படையில் அந்த ஆய்வு கட்டுரை வெளிவருவதற்கு முன்னாடி சொன்ன அந்த ஒரு ப்ரொசீஜர் தான் நம்மளுக்கு ஏற்புடையதாக இருந்தது. தட் பிகாஸ் இட் ஒர்க்ஸ் அஸ் ஏ பைலட் ஸ்டடி அப்படி இருந்தது. அப்போது கான்சன்ட்ரேஷன்றது என்ன? கான்சன்ட்ரேஷனில் ஆல் அவர் காக்னிட்டிவ் எபிலிட்டிஸ் புரிஞ்சுக்கணும், அந்த பாடத்தை தொடர்ந்து பயில வேண்டும், அப்புறம் என்ன ஆட்டிடியூட் இருக்கணும், அட்டென்ஷன் இருக்கணும், அந்த படிக்கணும்ன்ற ஆட்டிடியூட் இருக்கணும், அதில் ஒரு இன்வால்மெண்ட் இருக்கணும், அதுக்கப்புறம் அட்டென்ஷன் சொல்லிக் கொடுக்கும்போது நன்றாக கவனிக்க வேண்டும். கவனித்த பிறகு தான் ஃபோக்கஸிங் மைண்டும் கவனித்து வந்தது பிறகு தான் நம்மளுக்கு என்ன வரும்? கான்சன்ட்ரேஷன் வரும். அதாவது தொடர்ந்து அதே பாடத்தில் மனதை இருத்தி கொள்ள வேண்டும். அதுபோல் தொடர்ந்து மனதை அந்த பாடத்தில் இருத்தி கொண்ட பிறகு அதுக்கப்புறம் தான் அதை படித்ததெல்லாம் நினைவில் நிற்க வேண்டும்னு சொன்னால் தட் லீட்ஸ் டு மெமரி. மெமரின்றது ஒரு எண்டு ப்ராடக்ட். ஒரு காஃபி போடுற மாதிரின்னு சொன்னால் காஃபி முதல் எடுத்தோடனே வராது இல்லையா? காஃபிக்கு முன்னாடி என்ன, அது நிறைய ப்ரிப்பரேஷன் இருக்குது. அது அந்த மாதிரி ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் பண்ணிட்ட பிறகு தான் எண்டு ப்ராடக்ட் தான் காஃபி. இல்லாட்டா எண்டு ப்ராடக்ட் தான் ஒரு பொரியல். அதுக்கு முன்னாடி முதல்ல வெஜிடபிள்ஸை நல்லா க்ளீன் பண்ணணும், அப்புறம் கட் பண்ணணும். அது மாதிரி எப்படி ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபாலோயிங் த ப்ரொசீஜர். யூ ஷுட் நாட் என்ன பண்ணக்கூடாது, ஒரு ப்ரொசீஜரில் கூட ஒரு பாயிண்ட் கூட மிஸ் பண்ணாமல் இருந்தால் தான் அந்த பர்ஃபெக்ஷன் இருக்கும். அப்போது என்னாச்சு, அது மாதிரி இருக்கும்போது அட்டென்ஷன் டெஃபிசிட் இல்லாமல் இருக்கணும்னு சொன்னால் அட்டென்ஷனை என்ன பண்ணோம், ஃபோக்கஸிங்காக இருக்கணும். டெஃபிசிட் என்னன்னு சொன்னால் என்ன, வேடிக்கை பார்க்குறோம், இங்கே பார்க்குறோம் அங்கே பார்க்குறோம், பாதியில் சொல்லி கொடுத்துருக்கும் போது வேற எங்கேயோ வேடிக்கை பார்க்குறோம், கையில் என்னவோ ஒரு பென்சிலோ ஏதோ ஒன்று அப்படி பேப்பர் திருகிட்டே இருக்கிறோம். அதுபோல் இருந்தால் கவனம் படிப்பில் செல்லாது. அதனால் அப்படியெல்லாம் செலுத்தாமல் இசையை தொடர்ந்து கேட்டுட்டு அதுக்கு கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு படிக்க போகிறோம், ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி அந்த இசையை கேட்டுட்டு அப்படியே அந்த இசையை அதனோட வால்யூம் லவுடராக இருக்கும் இல்லையா, இத்தனை டெசிபிள் இருக்குன்னா இன்னும் கொஞ்சம் நம்பர் கணிசமாக இந்த டெசிபிளை குறைச்சிட்டு சாஃப்ட் மியூசிக் போல் பேக்ரவுண்டில் இருந்துக்கலாம். ஆனால் நம்ம கொஞ்சம் லவுடராக வாயை விட்டு படிக்க துவங்கினா அந்த பாடங்கள் திறமையாகவும் படிக்க முடியும். அப்புறம் ஃப்ளூயன்சி அண்ட் ரீடிங் முதல்ல டெவலப் ஆகும். ஃப்ளூயன்சி அண்ட் ரீடிங் டெவலப் ஆனிச்சுன்னா வி டெவலப் த கான்ஃபிடென்ட் வி கேன் ரீட் வெரி வெல். நல்ல சிறப்பாக சத்தமாக அழகாக படித்த பிறகு படித்த பாடங்கள் சிறப்பாக புரியும். இப்போ எப்போவுமே பிள்ளைங்களுக்கு நல்லபடியாக புரிஞ்சிருக்கு அப்படின்னு கேட்கணும்னு சொன்னால் உனக்கு என்ன புரியல அப்படின்னு கேட்குறத காட்டலாம், உனக்கு என்னெல்லாம் புரிஞ்சுது இதில். இப்போ நான் அம்மா பாடம் சொல்லி கொடுத்தேன், இந்த பாடமெல்லாம் 2 பேராகிராஃப், நீ ஒரு பேராகிராஃப் நான் ஒரு பேராகிராஃப் படித்தோம் அப்படின்னா உனக்கு இதில் என்ன புரிஞ்சுது அப்படின்னு கேட்டால் அந்த குழந்தை தனக்கு என்ன புரிஞ்சுதோ அதை சொல்லும். அது தவறாக இருக்கும், வெர்பாட்டிமாக அதனால் ரிப்பீட் பண்ண முடியல, அதெல்லாம் வேற விஷயம். தெர் ஆர் இண்டிவிஜுவல் டிஃபரன்சஸ் இன் கிராஸ்பிங் அண்ட் ரீப்ரொடியூசிங். ஆனால் அதற்கு முன்னாடி இசை செய்த ஒரு தனியான துணை என்னன்னு கேட்டால், தனியான பெருமை கூட சொல்லிக்கலாம் அதை. அப்படின்னா அந்த குழந்தைக்கு அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு அதை நல்லபடியாக கிராஸ் பண்ணிக்கிறதுக்கு அது பயன் தரும், கிராஸ் பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்படி அது மாதிரி ஹெல்ப் பண்ணும்போது அது என்ன பண்ணும், துணை செய்யும். அப்போ துணை செய்யும்பொழுது உதவி செய்யும். அப்படின்னா அந்த செய்கின்ற உதவி தொடர்ந்து இருக்கும். இப்போ இந்த ஒரு பாடம் இருக்கு, ஒரு 20 வரை மனப்பாடம் பண்ணணும் அப்படின்னா மனப்பாடம் பண்ணுறது எண்டு ப்ராடக்ட். அதுக்கு முன்னாடி முதல்ல படிக்கிறதுக்கு உண்டான அட்டென்ஷன் கவனத்தை வளர்த்து கொள்ள வேண்டும், கவனம் ஒருமுகமாக இருக்க வேண்டும். அப்புறம் என்ன பண்ணக்கூடாது, வேடிக்கை பார்க்கக்கூடாது, அது டைம் என்ன டெஃபிசிட்டாக இருக்கக்கூடாது. அட்டென்ஷன் ஹோல் கம்ப்ளீட் அட்டென்ஷன் இருக்கணும். அதுக்கப்புறம் தொடர்ந்து அதை வாசிக்கணும். ஒரு 3 அல்லது 4 நாட்களில் அந்த ஒரு எஃபர்ட்டும் போடாமல் இந்த 15 நிமிஷம் செலவாக்குறமே, இதுலேயே 4வது நாளில் ஆல் த 20 lines we can able to reproduce without any mistake. அது ஜகுள் கூட ஆயிருக்காது சென்டென்ஸ். ஃபஸ்ட்டு 2 daysல 1 or 2 சென்டென்ஸ் என்ன பார்க்கும், ஜகுள் ஆகும், 1-2 மிஸ்ஸு கூட மிஸ் பண்ணிவிடுவோம், விட்டுருவோம். அவர் விரல் விட்டுட்டே இருப்போம். 20 பாயிண்ட்ஸ்க்கு 14க்கு மேலே நம்மளால் சொல்ல முடியாதா இருக்கும். ஆனால் 4 அல்லது 5வது நாளில் 20 பாயிண்ட்டை சொல்லுவோம், 1-2 ப்ராம்ப்டோட கூட.
அப்புறம் 5வது நாள் வரும்போது ஒன்று கூட ப்ராம்ப்டே இல்லாமல் 20 வரையும் நம்மளால சொல்ல முடியும். அப்போ இசை என்ன பண்ணோம்? கான்சன்ட்ரேஷன் அண்ட் மெமரியை என்ஹான்ஸ் பண்ணிக்கிறதுக்கு இசை நல்ல உதவி செய்யும், சிறப்பான உதவியை செய்யும் என்று சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதியுடைய பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.